ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சேமியா ஜவ்வரிசி பாயசம் தாங்க பார்க்க போறோம். ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள்லயோ இல்லைன்னா வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியா சேமியா ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு கொடுங்க. நல்ல கிரீமியா டேஸ்டா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை மினிமமா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமா நமக்கு வெந்துரும். நான் உடனே செய்யறதுங்காட்டிக்கு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இதோடவே நல்லா சூடா இருக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போறேங்க. இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது சீக்கிரமா நமக்கு வெந்துரும். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க நார்மலான வாட்டர்ல ஒரு 2 மணி நேரம் போல ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 5-6 பாதாம இந்த மாதிரி 2 நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இதோடவே 10-15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திராட்சை எல்லாம் நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துறேன். இப்ப இதே நெய்யில 1 கப் அளவு சேமியா சேர்த்துக்கலாங்க. பாயச சேமியான்னு கேட்டீங்கன்னாலே கடைகள்ல கொடுப்பாங்க. நல்ல கனமா இருக்கும், சேமியா திக்கா இருக்கும். சேமியாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த சேமியாவும் நமக்கு கடைகள்ல கிடைக்குது. இப்ப சேமியாவை மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சேமியாவோட நிறம் வந்து நல்லா மாறி நல்லா ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, சேமியாவை நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நிறம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசியும் பாருங்க, ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருந்தேன். நல்லா சுடுதண்ணியில ஊற வச்சனால நல்லாவே சாஃப்ட் ஆயிருக்கு. இது அப்படியே வந்து நம்ம வந்து சேமியாவோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நல்ல தண்ணி சேர்த்துதான் வந்து ஊற வச்சிருந்தேன். அதனால அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. நல்லா ஜவ்வரிசி வெந்து வரணும். சேமியாவும் நமக்கு வெந்துடணும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அப்படியே மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நமக்கு அந்த தண்ணி எல்லாம் சுண்டி ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா சாஃப்டா வெந்துடணும். பாருங்க, நான் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருந்தேன். நமக்கு சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு இதோட எந்த கப்ல நம்ம சேமியா ஜவ்வரிசி அளந்தமோ அதே கப்ல 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க ஸ்வீட்னஸ் கம்மியா தான் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சர்க்கரையே சரியா இருக்கும். 1 கப் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலான ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக 1.25 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சர்க்கரையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா அந்த சூட்லயே கரைஞ்சிரும். பாருங்க, சக்கரை நல்லா முழுசா கரைஞ்சோன்னே இதோட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். காய்ச்சி ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, நம்ம சேர்த்த பால் எல்லாமே ஜவ்வரிசியோடையும் சேமியாவோடையும் ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கா இருக்கு. பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டு இதோட 4 ஏலக்காவை விதைய மட்டும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு மறுபடியும் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து உங்க இஷ்டம் போல நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் வந்து நல்லா திக்கா வேணும்னா நீங்க பால் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி சேர்த்து சூப்பரா ரெடிங்க. எவ்வளவு நேரம் நீங்க வச்சிருந்தாலும் பாயசம் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ரொம்ப கெட்டி ஆகாது. உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகுற மாதிரி இருந்தா கொஞ்சமா சூடான பால் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா பாயசம் நல்ல கிரீமியா குடிக்கிறதுக்கு ரொம்ப எம்மியா இருக்கும். இதே போல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.